ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு என்னன்றதை பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு போயிட்டு வந்து வீட்டில் பேசின்னு இருப்பாங்க இல்லையா, அப்போது பல்லவன் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சாரி கேட்பார். யாராவது பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஆல்ரெடி பாண்டியன் வந்து பேசிட்டார் இல்லைங்களா. இன்றைக்கி எபிசோடு வந்து அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சேரன்கிட்ட தான் பேசுவார். அண்ணா மன்னிச்சிருண்ணா, நான் பண்ண தப்பு தான், என்கிட்ட நான் பேசாமலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன்கிட்ட கேட்காரு. சேரன் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாத உள்ளே போயிடுறாரு. உடனே வந்து சோழன்கிட்ட தான் போய் கேட்குறாரு, அண்ணா என்ன தான் அண்ணா என்கிட்ட கோவப்பட்டாலும் நீ என்கிட்ட பாசமாக பேசுவே இல்லையா, நீயும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன்கிட்ட கேட்பார். சோழன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டார். போடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து கேட்பார், ஏன்டா அவங்ககிட்ட அப்படி பேசுகிற, அவன் பாவம்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். ஏன்டா செஞ்ச தப்புக்கு கொஞ்சமாவது அவன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் இல்லைடா, பேசினாக்கா உடனே பேசுவாங்களா, வேலையை பாரு, எனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ நான் பேசுவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா பல்லவனை தான் காமிக்கிறாங்க. பல்லவன் கிட்ட வந்து தனியாக உட்காந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பேச போகிறாரு. பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்கிறது தப்பு தான்டா, அதெல்லாம் விடு, எதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து சொல்லுவார். யோ போயா அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் எழுந்து வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நிலா பார்த்துட்டு வந்து உட்காருவா, அவர் ஏதோ உனக்கு அட்வைஸ் பண்ணுறாருல்ல, வந்து நீ உட்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அங்கிள் நீங்கள் ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ சொல்லுங்கள் கருத்தை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அப்படி இல்லைம்மா, நானும் வந்து சேரன் அம்மாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுச்சு. நான் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு சினிமாக்கெலாம் போனேன். ஆனால் அன்றைக்கி அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் நான் மட்டும் போயிட்டு வந்தேன். நீ மட்டும் போயிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு என்கிட்ட செம்ம சண்டை போட்டுடுச்சு. அடுத்த நாள் அவளுடைய ஃப்ரெண்டு என்னை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் கூட வந்து நான் சினிமாவுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நிலா வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஆளுன்னு உங்களை மதித்து நான் உட்கார வச்சேன் பார்த்தீங்களா, என்ன சொன்னேன், தயவுசெய்து பல்லவா எழுந்து போயிடு அப்படின்னு. ஏங்க அங்கிள் இதுதான் வந்து உங்களுடைய கருத்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. ஏமா இப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே இந்த மாதிரி தப்பு தானம்மா செஞ்சுட்டு போகுது, அதையே ஏன் யோசிச்சுட்டு இருக்கிற, அதை விட்டுட்டு வெளியில் வா, இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு தானம்மா சொல்ல வந்தேன். நான் சொன்னது தப்பு இல்லையம்மா, கரெக்டு தானம்மா சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் சொல்லுவார். நான் தெரியாத உங்களை பேச சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து பல்லவனை கூட்டிக்கிட்டு உள்ளே போவார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் தான் வந்து காமிக்கிறாங்க. சோழன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நேத்திக்கு வானதிக்கிட்ட வந்து பேசும்போது வந்து வானதி என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன இப்போ சாப்பிடும்போது என்ன நினைக்கணும், பேசும்போது என்ன நினைக்கணும், காலையிலேருந்து நைட்டு வரலையும் என்னையே யோசிக்கணும், என்னை பற்றியே நினைக்கணும், என்கிட்டயே பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இதை வந்து இவர் க நினச்சி பார்த்துட்டு சத்தியமாக வாய்ப்பே இல்லைன்னு சத்தமாக சொல்லிடுவார். என்ன வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிலா, சேரன் எல்லாம் வந்து கேட்பாங்க. வாய்ப்பு இல்லைன்றது சத்தமாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம் என்ன சொன்னீங்கன்னு, இல்லை பாண்டியனும் வானதியும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் ஒரு அண்ணனாக வந்து நான் வானதிக்கிட்ட கூப்பிட்டு வச்சு ஒரு அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசினேன். ஆனால் அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும், என்கிட்டயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதெல்லாம் சத்தியமாக வாய்ப்பே இல்லைன்றது தான் சத்தமாக வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்களா, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழனை பார்த்து கேட்பாங்க. ஆமாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் கூப்பிட்டு ஒரு நல்ல விதமாக ஒரு அட்வைஸ் பண்ணலான்னு பண்ணேன் நான், யார் நீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கிண்டலாக அப்போ பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவர் பாண்டியன் அந்த நேரத்தில் வருவாங்க. உடனே சோழன் வந்து சொல்லுவாங்க, தயவுசெய்து வானதிக்கிட்ட பேசாதடா, வானதி விட்டுட்டு போயிடுறா, அப்போ தான் உன் லைஃபுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் பாண்டியன் பார்த்து சொல்லுவாங்க. இப்போயும் என்ன சண்டையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை, அந்த நிச்சயதார்த்த பிரச்சனையான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். அதுக்கு சேரனும் என்ன சொல்லுவார்னா, டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடா, நீ உனக்கு மூக்கு மேலே கோபம் வரும், நீ அந்த பொண்ணு பேசுகிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா சண்டைன்றது வராது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சேரனும் அட்வைஸ் பண்ணுவார். உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேலை செய்யும்பொழுது தான் வந்து நிலா கிட்ட பேசுகிறீங்க இல்லையா, அவளுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட்
பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லும் போது சோழனுக்கு ஒரே சிரிப்பு வந்துடும். ஏங்க, அவள் காலேஜ் போயிட்டு வர நேரம் தவிர்த்து மொத்த நேரம் ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் உக்காந்துக்கிறா, அப்புறம் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் கேட்பாரு. உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்க, ஏங்க இப்போ நீங்கள் வேலை செய்யும்போது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆசையோடு பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா, வேலை முடிக்கணுன்றது தானே பார்ப்பீங்க. அப்போது அவளுக்குன்னு ஆசைகள் இருக்கும் இல்லையா, ஒரு பொண்ணு தான் மட்டுமே தேடி வந்தால் அது ஒரு கடுப்பாக இருக்கும் இல்லையா, நீங்களும் தேடி போய் பேசினா தான் அவளுக்கு உங்களை புரிஞ்சுக்குவா. நீங்கள் அவளுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, வெளியில் பேசுங்க. ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. வேலைன்னு பார்த்துட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இது வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியனுக்கு படுது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நேரமாக வந்து கிளம்பி போகணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா திவ்யா தான் வீட்டுக்கு வராங்க. திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிலா வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஆமாம்ப்பா இருக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அப்புறம் சோழனும் சேரனும் வந்து வாப்பா வாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கூப்பிடுவாங்க. இல்லை இப்போது என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இல்லை நேத்திக்கு தான் இவள் கால் பண்ணி என்னால் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது, அமௌண்ட் என்கிட்ட இல்லைன்னு நேத்திக்கே சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் வந்து திவ்யா சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க, நான் தான் பணம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னனே அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து நிலா வந்து அது எப்படிங்க முடியும், இப்போதைக்கு அவ்வளோ அமௌண்ட்டுலாம் நம்மளால் ரெடி பண்ண முடியாது, நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார் சேரன் சொல்லுவார், ஏன்பா நீ அந்த மாதிரிலாம் யோசிக்கிற, உனக்கு பணம் தானே, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இப்போ திவ்யா வந்து இன்னொரு ஐடியா சொல்லுவாங்க. நீ பணம் வந்து உடனே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இப்போ நம்ம 3 பேர் பார்ட்னர் இல்லையா, நாங்கள் 2 பேரும் பணத்தை வந்து ஷேர் பண்ணுறோம், உனக்கு என்றைக்கு பணம் கொடுக்கணும்னு தோணுதோ அன்றைக்கி கொடுத்தா போதும், நம்ம 3 பேர்லேயே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், உனக்கு இது ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா சொன்னதுக்கு நிலா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம பணம்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் அதுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும், அதனால் பணம் நான் கொடுக்காத பட்சத்தில் இது வேண்டாம் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து யார் சோழன் சொல்வார், ஏங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேலைக்குன்னு அலைய வேண்டாம், நாங்கள் உங்களை முதலாளியே பார்த்துட்டோம், இனி முதலாளியாகவே இருங்க, அவங்க தான் அவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா, டைம் கொடுத்து பணம் கட்ட சொல்லி சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் கொடுக்காதெல்லாம் போக மாட்டோம், கண்டிப்பாக கொடுத்துருவோம் இல்லையா, அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா கிட்ட வந்து சோழன் வந்து சொல்லுவார். சரிங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க அரை மனசாக தான் ஒத்துக்குவாங்க நிலா. சரி அப்போ நான் மற்ற விஷயத்தெல்லாம் நான் போய் பார்க்குறேன், எது வந்தாலும் உங்களுக்கு மெயில் அனுப்பி விட்றேன், அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணலாம், நம்ம சீக்கிரமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிவிட்டு அவங்க கிளம்புவாங்க. அடுத்தது பாண்டியனை தான் காமிப்பாங்க. பாண்டியன் வந்து நேராக மெக்கானிக் ஷாப் போயிட்டு, ஒர்க்கெல்லாம் இருக்குதுண்ணே, எங்கேண்ணா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து வேலை செய்கிற பையன் கேட்பான். எதுவாக இருந்தாலும் 2 நாள் 3 நாள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லு, உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லாத, ஒரு வண்டி வரும், அதை தொடச்சிட்டு கொடுத்துடாத, வாஷ் பண்ணி கொடுத்துடு, இன்றைக்கி நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நிலா சொன்னதை யோசித்து பார்ப்பார். வெளியில் கூட்டி போனால் தான் அவள் கொஞ்சம் கோவப்படாத இருப்பா, அதுக்கப்புறம் அவகிட்டே நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு நிலா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் அதை யோசித்து பார்ப்பார். இவள் பார்த்து இன்றைக்கின்னு இன்னும் வரவே இல்லையே, எங்கே அவள் அப்படின்ற மாதிரி தான் நிலா வானதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார் பாண்டியன். உடனே நிலா இவங்க வானதி தான் வருவாங்க. வந்தவுடனே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் போயிட்டு வானதிக்கிட்ட பேசுவாங்க. என்ன பாண்டி எதுக்கு இப்போ வர, நான் தான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நேத்திக்கே சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, எதுக்கு இப்போ என்கிட்ட வர அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை திட்டுவாங்க. அதுக்கு பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். நிஜமாவா, கண்டிப்பாக என்னைய உண்மையாவா சொல்கிற பாண்டி, என்னை வெளியில் நீ கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை கேட்பாங்க. ஆமாம் வானதி, நம்ம வெளியில் போகலாம், உனக்கு எங்கெங்கே போகணுன்னு சொல்லு, நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நிஜமாவா பாண்டி, இல்லை யாராவது சொல்லி செய்கிறியா, இல்லை உங்கள் அண்ணன் சொல்லி செய்கிறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, அவங்களாம் சொல்லி நான் செய்வேனா, எனக்கு நீயும் வேறு டென்ஷனாகவே இருக்கிற, சரி உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்படியா, சரி போகலாம், எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை பார்த்து கேட்பாங்க. எனக்கு எங்கே போகணுன்னு தெரியுமா, நீ உனக்கு தெரியும்ல, உன் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம், நீ எங்கன்னா சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அப்போது எனக்காக தான் நீ வந்து கூட்டிகிட்டு போனேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி கூட்டின்னு போகணுன்னு நினைக்கலையா நீ, ஐயோ எதை சொன்னாலுமே தப்பாகவே நினச்சிக்கிறேன், நான் அப்படிலாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல, நீ சொல்லு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க லிஸ்ட்டு போடுறாங்க, அதை மியூட்டில் போட்டுடுவாங்க.
அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் தான் வந்து காமிப்பாங்க. நிலா வந்து சோழனை கூட்டிகிட்டு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி திவ்யா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, அந்த விஷயமா தான் இவங்க கிளம்பி போயின்ட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் வந்து ராகவுக்கு தெரிய வர மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. ஏன்னா, ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும்போது அதில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஏன்னா, இப்போ ஸ்டார்ட்டிங்கில் உயில் வச்சு பணத்தை ரெடி பண்ண முடியல இல்லைங்களா? இப்போ திவ்யாவே வந்து "நீ எப்போ கொடுக்குறியோ கொடு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருக்கிறது ராகவுக்கு எப்படின்னு தெரிய வைக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இப்போ இவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து தான் ராகவும் இருக்கும்பொழுது, இவங்க ஸ்டார்ட் பண்ணுறத வந்து அதை தடுக்கிறதுக்கு ராகவ் உள்ளார மறுபடியும் என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் கொண்டு போயிட்டு செய்வாங்க. ஏன்னா, என் இடத்துல நீ வேலை செஞ்சுட்டு எனக்கு எதிராகவே நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதை தடுக்கிறதுக்கு ராகவ் கேரக்டரை கொண்டு வந்து உள்ளார விடுற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பல்லவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இவர் வந்து அவங்க கால் பண்ணி விசாரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிட்டேன், எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணலை. உன் வீட்லேயும் நம்ப மாட்டேங்கிறாங்க, என் வீட்லேயும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன் வந்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாது? நம்ம ஏன் வந்து வீட்டில் லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது? ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசுகிறதுக்கே வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா என்ன? அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பொண்ணுடைய பதிலாக இருக்கும் காயத்ரி இது சரி நம்ம செய்யலாம், இப்போதைக்கு நம்ம படிக்கிற வேலையை முதல்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் கதையை வந்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சேரன் தான் வந்து காமிப்பாங்க. சேரன் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சந்தா வருவாங்க, பேசுவாங்க. அடுத்தது பாண்டியனை தான் காமிப்பாங்க. அவங்க போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்பயுமே இதே மாதிரி அப்பப்போ வெளியில் கூட்டிகிட்டு போ என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவாங்க. எப்போ டைம் கிடைக்குதோ நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வானதி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். இதை வந்து வீட்டில் போயிட்டு விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. யார்கிட்டனா நிலாக்கிட்ட தான் வந்து பாண்டியன் சொல்லுவார். அப்புறம் என்னங்க இப்போ எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக சண்டை போட்டால் உங்களுக்கும் டென்ஷன் ஜாஸ்தியாகும், அவங்களும் வந்து உங்கள் மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். இதே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.